நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களை நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் உமா மகேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஸோ இன்னைக்கு நாம எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்துட்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ் வந்து வயதானவர்களுக்கு அப்படின்னு இல்லாமல் இப்போது எல்லா வயதினருக்குமே இருக்குது. ஒரு 20s கடந்துட்டாலே அந்த ப்ராப்ளம் வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸில் நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. எதை வச்சு நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டாக்டர்? என்னென்ன மூட்டுகளில் மெயினாக வந்து இது அஃபெக்ட் ஆகுது? ஓகே, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இப்போது பரவலாக நம்ம கேள்விப்பட்டிருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இப்போது ரொம்பவே வந்து சிரமப்படுற ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ, அதாவது நிறையவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முழங்கால் மூட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ கால் மூட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க எனக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு. அது பார்த்தீங்க ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீல மட்டும்தான் வருமா, மூட்டுகளில் மட்டும்தான் வருமானு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. எல்லா மூட்டுகளையும், அதாவது பெரிய ஜாயின்ட்ஸ், நம்மளோட ஷோல்டர் ஜாயின்ஸில் தெரியும், ஹிப் ஜாயின்ஸில் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மூட்டுகள்லையுமே வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தொந்தரவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்ம இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இந்த முழங்கால் மூட்டு வலி வந்து நம்ம சித்த மருத்துவ முறையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழ்வாய்வு, அழல் கீழ்வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாத நோய்கள், அதாவது நம்ம இந்த அழல் கீழ்வாய்வு வந்து வாதம் கீழே, அதாவது வாத நோய்கள் 80 சொல்லியிருப்பாங்க. அது கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்வு, அந்த வலி நோய்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது வாதத்துக்கு கீழே அடங்குற அந்த வாயுனால என்னென்ன நோய்கள் வருதோ அது எல்லாமே வந்து நமக்கு இந்த வாதம் 80 அந்த தலைப்பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரு 65-70 ஏஜில் தான் வந்து நிறைய பேருக்கு இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க. அதாவது மூட்டு வலி இருக்குது, அப்போவே தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில், இன்றைய நவீன காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30-35+, அதாவது 30-35 வயசுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், முழங்கால் மூட்டு வலி இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து 3 வருஷமாக இருக்குது, 4 வருஷமாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 36, 35, 34 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏஜுமே வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உணவு கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி அவங்களோட உடல் உழைப்பு கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி அவங்களோட தூக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவங்க எடுக்கிற உணவுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் வந்து அவங்க செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செரிமான மண்டலம் வந்து நல்லா வேலை செய்யும், அவங்களோட கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களோட தூக்கம் அப்படிங்கிறதும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும்போது அவங்களோட உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான நோயும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்காது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வந்து ஃபுட் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம். அதாவது நம்ம உணவு பழக்கங்களில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம். அதாவது நம்ம எளிதில் செரிக்காத உணவு வந்து ஜாஸ்தியாக எடுக்கிறது, இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் ஜாஸ்தியாக எடுக்கிறது, இல்லாட்டி வந்து பேக்கட் ஐட்டம்ஸ் ஜாஸ்தியாக எடுக்கிறது, இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து ஒரே வகையான உணவு வகைகள் வந்து தொடர்ந்து 4 நாள் 5 நாளாக வந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செரிமான உறுப்புகள், செரிமான சுரப்புகள் கரெக்டாக செரிக்கலை, நம்ம கரெக்டாக செரிமானம் ஆகலை அப்படின்னாலே வந்து நம்ம உடம்புல வந்து நோய் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செரிமானத்தை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் கரெக்டாக வந்து செரிமானம் ஆகி அதோட சக்கைகள் வெளியே, அந்த கழிவுகள் வெளியே இருந்துச்சுன்னா தான் நம்ம உடம்புல வந்து நோய் நிலை இல்லாமல் இருக்கும். ஸோ செரிமானத்தில் தொந்தரவு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து வர நமக்கு அந்த கழிவுகள் வந்து கரெக்டாக வெளியேறல, அதாவது மோஷன் சரியாக போகல, ஒரு சில பேருக்கு வந்து யூரின் சரியாக போகல. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல செல்களுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழிவுகள் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சேர 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 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு நோய்க்கான அறிகுறிகள், சிம்டம்ஸை வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு வலி பற்றி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு அந்த வாதம் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாக, அதாவது வாய்வு அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். ஸோ வாய்வு ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
முக்கியமாக வந்து ரொம்ப ரொம்ப நாளாக வந்து நம்ம கிழங்கு வகைகள் சாப்பிட்றோம், இல்லாட்டி நமக்கு வந்து வாதம் அதிகப்படுற மாதிரியான செயல்கள், அதாவது வாய்வு அதிகப்படுற மாதிரியான செயல்கள் செய்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன், சாப்பிடாம வந்து ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால ஃபாஸ்டிங் இருந்து நான் வெயிட் கம்மி பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடாம இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயிற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நம்ம எடுக்கிற உணவு கரெக்டாக பசிக்கிற டைமில் உணவு எடுக்காமல் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலுமே வந்து நமக்கு இந்த கேஸ் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாயிட்டே இருக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். முழங்கால் மூட்டு வலிக்கான காரணங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு கீதா, நான் சென்னையில கூப்பிடுறேம்மா. சரிம்மா, யாருக்கான கேள்வி இது? எனக்காக தான்மா. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 58மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து சுகர் பிளட் டெஸ்ட் பண்ணேன். சுகர் வந்து 6.1. ஆனா ஃபாஸ்டிங்ல 125, ஆஃப்டர் ஃபுட் வந்து 188. ஓகேம்மா. அதுக்கப்புறம் இஎஸ்ஆர் வந்து 2 தான் இருக்கு. ஓகே. அது கொஞ்சம் பண்ணணும். அதுக்கப்புறம் யூரின்ல புரோட்டீன் போகுது, அதுக்கும் கொஞ்சம் அந்த கண்மதம் எல்லாமோ சொன்னீங்க, அந்த பவுடர் பேரு கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த அலர்ஜிக்கு காராமணி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, காஞ்சதா பச்சையா சாப்பிடக்கூடாது, அதுவும் தெரியணும் டாக்டர். ஓகேம்மா, சரி, ஓகே. இப்போ சுகர் லெவல் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ 6.1 HbA1cனா இப்போ கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சுகர் லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபாஸ்டிங் 125 இருக்கு, போஸ்ட் பேண்டல் 180 இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட டயட் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ரைஸ், இப்போ ஒயிட் கலரில் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தென்னை அரிசி, சாமை அரிசி, அப்படி இல்லைன்னா மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, இதெல்லாமே வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து உணவுகளும் கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு வாங்க. ஸோ நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து யூரினில் வெளியேறுது அப்படின்னாலே வந்து நம்ம பாடி வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக ஆரம்பிக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா யூரினில் ஆல்புமின் வெளியேறும்போது நமக்கு உடல் எடை வந்து கம்மியாகிறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க, சரிங்களா. நமக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து ஆவாரம் பூ தனியாகவும் கிடைக்கும், ஆவாரம் சம்பளம் அது கூட எடுத்துக்கலாம். அதாவது ஆவாரம் பூ, இலை, வேறு, அதே மாதிரி அதோட தண்டு எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. ஆவாரம் பூ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாவல் கொட்டை, மருதம் பட்டை, கல்மதம், கோஷ்டம், முத்தக்காசு, இது 6மே எடுத்துக்கோங்க. இது 6மே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சரிசமமாக எடுக்கணும். அதாவது இப்போ ஆவாரம் பூ, அந்த ஆவாரம் சம்பளம் 100 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா நிழல்ல உலர்த்திட்டு 1-2 இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி காலைல ஏஞ்சதுமே வந்து உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி 1 கிளாஸ் வர அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுகர் லெவலும் கம்மியாகும். யூரினில் வந்து புரோட்டீன் வெளியேறதும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜிக்கு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காராமணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க இல்லைங்களா. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரையாகவும் இருந்தாலும் சரி, நீங்கள் பச்சையாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த அலர்ஜிக் லெவல் நார்மல் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணி வைங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அந்த அலர்ஜிக் கண்டிஷன்ஸ், அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்லேயே வாக்கிங்கோ அப்படி இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை எதுவுமே பண்ண முடியலன்னா ஜஸ்ட் சூரிய நமஸ்காரம் இந்த 12 ஸ்டெப்ஸுமாவது டெய்லி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் லெவலும் நல்லா வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு நம்ம மூலிகை சாறு கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்குற அந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் தொடர்ந்து ஒரு 3 to 6 months எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இப்போ சுகர் இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பாக வந்து 6 monthsலேயே வந்து நார்மல் ஆகிடும். HbA1c லெவலும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கொண்டு வந்துடலாம். நிறைய பேருக்கு நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கோம், பயப்பட வேண்டாம், சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஓகே, யாருக்காக கேக்குறீங்க சார்? எனக்கா? என் பேர் சுப்ராமன். ஓகே, உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வயது 77. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. எனக்கு காலில் அந்த தார் ரோடு மாதிரி ஒரு நார்மல் கணக்கா ஒரு 10 கணக்கா இருக்குது. ஓகே, ஒரு வருஷமா. சரிங்கப்பா.
அதுக்கு என்ன செய்யலாங்க? ஓகே, என்னென்ன தொந்தரவு கொடுக்குது அது உங்களுக்கு? வேற ஒண்ணும் இல்லை, சில நேரம் சொரிஞ்சாட்டே அரிப்பா இருக்கு, அரிப்பும் இல்லை, சொரிஞ்சா கொஞ்சம் அரிக்கிற மாதிரி ஒரு லேசா எரிச்சல் இருக்குது. ஓகே, தோல் எதுவும் உரியிற மாதிரி இருக்குங்களா? தோல் உரியல, அது அப்படியே இந்த கார் ரோடு மெழுகு இருக்கு பார்த்தீங்களா, கார் ரோடு ம், அந்த மாதிரி இருக்கு காலில், ஒரு வலது கால் முழங்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு மேல. சரிங்கப்பா. நீர் வடியுதா? வேற அதுலேருந்து ஒன்றும் தொந்தரவு இல்லை. நீர் வடியுதா? நீரெல்லாம் வடியில, அதை இது பண்ணோம்னா சொரிஞ்சோம்னா மேல அந்த இதா வருது. சரி, ஓகே, பயப்பட வேண்டாம். வேற எதுக்காவது மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? சுகர் பிரஷர் எதுக்காவது மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, சுகருக்கு இது சுகர் இல்ல, பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடுறேன். சரிப்பா. எத்தனை வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க பிரஷருக்கு? அது 10 வருஷத்துக்கு மேலே எடுத்துருக்கோம். சரிப்பா. இப்போ நீங்க உங்க கால் தொந்தரவுக்கு ஏற்கனவே மருந்து எடுத்திருக்கீங்களா எதுக்காவது? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எதுவுமே எடுக்கல. சரி, ஓகே. இப்போ என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்துல வந்து அருகம்புல் கிடைக்குதான்னு பாருங்க. ஸோ அருகம்புல் கிடச்சிது அப்படின்னா வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து கஷாயம் மாதிரி வச்சு நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இச்சிங் அந்த அரிப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்மியாகும். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அருகம்புல் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த அருகம்புல் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுட்டு உங்களுக்கு அந்த அரிப்பு இருக்க அந்த முழங்கால் கீழே அந்த படம் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அங்கே நல்லா தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இச்சிங் அந்த அரிப்பு எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கங்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாங்க தருமபுரியில இருந்து பேசுறேங்கம்மா. சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க இந்த கேள்வி? மேடம், எனக்காக தாங்கம்மா கேக்குறோம். ஓகேம்மா, உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு 53 வயசு ஆகுதுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எனக்கு 53 வயசு ஆகுது. எலும்பு வந்து போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன். ஓகேம்மா. அப்ப கால் அடிபட்டுருச்சு, எலும்பு வந்து ஜவ்வுல குத்திருச்சு. ஓகே. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. இல்லம்மா, டிவியில பாத்துட்டே பேசுறதுனால நான் தான் பேசணும்னு கேட்டேன் நானு. நீங்க தான் பேசுறீங்கம்மா, டிவி வால்யூம் குறைச்சிட்டு போன்ல பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகேம்மா, ஓகே. அதாங்கம்மா, கால் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்ன வீட்லயே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்கம்மா. ஓகேம்மா. அதுலயே வலி இருந்துச்சு லைட்டா, அந்த கால் வலிச்சது. திரும்ப பார்த்தா வீட்டுல நடக்கும் போதே வீட்டுக்குள்ளேயே மடக்கிட்டு விழுந்துட்டேன். ஓகேம்மா. விழுந்த உடனே கால் அசைக்க முடியல, ஒண்ணுமே முடியல. அந்த கீழே விழுந்த உடனே பரபரன்னு அத உடைச்ச மாதிரி சவுண்ட் வந்துச்சு அந்த கால்ல. சரி. கீழே விழுந்தோடனே அசைக்கவே முடியல காலை. கார்ல கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல், எலும்பு டாக்டர் தான் போயிருந்தோம். போயிட்டு பார்க்கும்போது MRI ஸ்கேன் எடுத்து பாக்கலாங்க, எலும்பு பிரச்சனையா ஜவுள பிரச்சனையா தெரியலன்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்தோம், எக்ஸ்ரேல கிளியரா தெரியல. ஓகேம்மா. MRI பண்ணி பார்த்தாங்க, ஜவ்வு வந்து கிழிஞ்சிருக்கு. ஓகே. லைட்டா எலும்பு வந்து தேய்மானம் இருக்கு, இருந்தாலும் அது பெருசா இல்ல, அது வந்து உழுவும் போது அது குத்திடுச்சு ஜவ்வுல, அது வந்து கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. இப்ப அது கிழிஞ்சது வந்து நம்ம சரி பண்ண முடியுங்களா? நார்மலாவே சரியாயிருமா? மாத்திரை மருந்து சாப்பிடணுமா? என்ன பண்ணா நார்மல் ஆகும் எங்களுக்கு? ஓகேம்மா, இப்போ டியர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லிகமெண்ட் டியர்ஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். ரொம்பவே வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்காம கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்ல இருந்தாலே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பெயின், அதே மாதிரி வந்து அந்த டியரும் அந்த கிழிஞ்சதும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். உங்களோட ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, MRI ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் தர்மபுரி பிரான்ச்ல இருக்கு, நேர்ல போய் பாருங்க. அங்க இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டு உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற முறையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் ஒரு 3 to 6 months தொடர்ந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு முழுமையாக வந்து க்யூர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம RGR ஹாஸ்பிட்டல் சென்னை பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற அந்த வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சை தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி வீக்கம் எல்லாமே வந்து முழுமையாக குணமடைஞ்சிடும். இப்போதைக்கு வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வீக்கம் இருக்குது, ரொம்ப வலி கொடுக்குது, நடக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சோற்றுக்கற்றாழை இருக்கும் இல்லைங்களா,
ஸோ அந்த சோற்று கற்றாழை எடுத்துக்கோங்க. அதை நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் கொம்பு மஞ்சள் இருந்துச்சுன்னா அதை நல்லா இழைச்சிட்டு அந்த மஞ்சளும் அதில் இந்த சோத்து கற்றாழையை போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு வலி இருக்க இடத்துல அந்த வீக்கம் இருக்க இடத்துல வச்சு கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த வலியும் வீக்கமும் கம்மியாகும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? எங்க மாமியார் கேக்குறாங்க, பெங்களூர்ல இருந்து. ஓகே ஓகே மாமியார், அவங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா. 80 வயசு ஆகுது அவங்களுக்கு. வணக்கம்மா, சொல்லுங்க. அவங்களுக்கு வயிறு வலின்றாங்க, தொப்புள் கிட்ட கொஞ்சம் நோவுதுன்றாங்க, சுகர் பிபி இருக்கு. ஓகேம்மா, எப்பயில இருந்து இந்த வயிறு வலி தொந்தரவு சொல்லிட்டு இருக்காங்க? ஒரு 2-3 மாசமா இருக்கு. ஓகே, மோஷன்லாம் ஃப்ரீயா போதா? இல்ல, அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகேம்மா, இப்போ கரெக்டா தொப்புள் கிட்ட வலி இருக்குன்னு சொல்றாங்களா இல்ல தொப்புள்ல இருந்து ரைட் சைடு வலி இருக்குன்னு சொல்றாங்களா? தொப்புள் கிட்ட தான் வலி இருக்கு. ஓகே, கை அதாவது வயிறு பகுதியில வந்து கை வச்சு அழுத்தும் போது வலி இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமாங்க, சுருக்குன்னு சுத்துது அப்படின்னு. சரி, ஓகே. உடம்புல வேற எங்கயாவது வலி இருக்குன்னு சொல்றாங்களா? நடக்கிறாங்க, அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. மோஷன் அந்த தொப்புள் 2 தான் ப்ராப்ளம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மோஷன் வந்து கிளியரா போகணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மோஷன் சரியா வெளியேறல அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அந்த கேஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, அந்த வாய்வு தொந்தரவு இருக்கும்போது நமக்கு வலிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இடுப்பு பகுதியிலையோ இல்லாட்டி வந்து வயிறு பகுதியிலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குத்துற மாதிரியான வலிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மோஷன் கரெக்டாக போனாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வலி தொந்தரவு வந்து ஒரு 50% கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னாவாரை சூர்ணம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த பொன்னாவாரை சூர்ணம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 7-7:30க்குள்ளே வந்து இரவு உணவு முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பொன்னாவாரை சூர்ணம் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஃப்ரீயாக வந்து மோஷன் போகும். அப்படி மோஷன் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த கேஸ்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ கேஸ் வெளியேறிச்சாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வலி கம்மியாயிடும். ஸோ டெய்லி உணவுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அஷ்டச்சூர்ணம் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த அஷ்டச்சூர்ணம் எடுத்துகிட்டு டெய்லியுமே வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி உணவுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வலி வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் பெங்களூர் பிரான்ச்சில் நேரில் போய் பாருங்கள். அங்கே இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு ஸோ நாடியில் வந்து எந்த நாடி குற்றம் அடைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற முறையில் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் ஒரு 3 to 6 months எடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான குணம் கிடைக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? பேர் மலர்புடிங்க, திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறாங்க. சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? எனக்கு தாங்க. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு 53 வயசு ஆச்சுங்க. ஓகே, வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த முகத்துல வந்து அடிக்கடி அப்படியே பிம்பிள் மாதிரியே வருது. வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடம் அது ரொம்ப கட்டி மாதிரி வந்து வலி ஆகுது. ஓகேம்மா, ஃபேஸ்ல மட்டும் தான் வருதுங்களா இல்ல முதுகுல தோள்பட்டையில? அதெல்லாம் இல்லைங்க, ஃபேஸ்ல மட்டும் தாங்க. சரி, ஓகே. அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள்ல அது அப்படியே கரைஞ்சதுன்னா அந்த இடம் அப்படியே ரொம்ப அப்படியே பிளாக்கா ஆயிடுதுங்க. சரி, ஓகேம்மா. உடம்பு ரொம்ப சூடா இருக்கா உங்களுக்கு? பாடி ஹீட்டா இருக்குங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சரி, ஓகே. இந்த தொந்தரவு மட்டும் இருக்கு இல்லைங்களா? இது மட்டும் தாங்க. அது அடிக்கடி அது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நல்லா பிறகு மறுபடியும் ஒரு ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அப்படியே வருது, வந்துகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ மூக்குக்கிட்ட அப்புறம் இந்த கன்னத்துல இந்த வாய்க்கிட்ட இந்த மாதிரி வந்துன்னா அப்படியே கொஞ்சம் வீக்கமா ஆகுதுன்னா புஷ்ன்னு இருக்க மாதிரி இருக்கு. சரி, ஓகே. யூரின்லாம் நல்லா போதா? மோஷன்லாம் ஃப்ரீயா இருக்குங்களா? மோஷன் அது யூரின்லாம் கரெக்டா போகுது. சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சரிங்களா? நமக்கு வந்து பாடி ஹீட் வந்து கம்மியாகணும். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நமக்கு அந்த ஆயில் சப்ஸ்டன்ஸ் வந்து கம்மியானாலும் இல்லாட்டி செபம் செக்ரெஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் சின்ன சின்ன கட்டிகள் வந்து ஃபேஸில் தெரிய ஆரம்பிக்கும். பிம்பிள்ஸ் மாதிரியே இருக்கும். ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதை வந்து நோண்டி விடுறோம் இல்லாட்டி கை வச்சு அரைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கட்டி வந்து உடஞ்சி நமக்கு உள்ளே இருக்க
அந்த செபம் அந்த சீல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிக்கடி வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் மூஞ்சி மட்டும் வந்து நல்லா கழுவிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நமக்கு நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சந்தனம் கிடைக்கும், செஞ்சந்தனமும் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சங்கு புஷ்பம் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சங்கு புஷ்பம் வந்து 1 சிட்டிகை அளவு 2 சிட்டிகை அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு செஞ்சந்தனம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் போடுங்க, இல்லாட்டி வந்து நார்மல் வாட்டர்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பேக் மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியாக வந்து அந்த கொப்பளம் வரதும் கம்மியாகும். அந்த பிளாக் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஸோ அது சரியாகும் போது அந்த கலரில் அந்த ஃபேஸில் வந்து பிளாக் பிக்மெண்டேஷன் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுவுமே வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் ராமலிங்கம், கண்டாச்சிபுரத்தில் அழைக்கிறேன். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க ஏஜ் சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. 45 வயசு ஆகுது எனக்கு. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. எனக்கு காலையில ஏந்திரிச்சா நிறைய தும்பல், தண்ணியாட்டு மூக்குல சளியா கொட்டுது. ஓகே. எதுவும் பண்ண முடியல. இதுக்காக நான் நிறைய மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த கண்ட்ரோல் ஆகும். இப்ப மூக்குல புண்ணு வர மாதிரி ஆயிடுது இப்பெல்லாம். ஓகேப்பா, எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு? எனக்கு 1 வருஷமா இருக்கு எனக்கு இந்த தொந்தரவு. ஓகேப்பா, மூக்கு அடைப்பு தெரியுதா? ஆமா, மூக்கெல்லாம் நைட் பயமா அடிச்சு மூக்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைனசைட்டிஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதாவது பீனிச நோய் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும். அதாவது நம்ம சைனஸ் பள்ளங்களில் வந்து நீர் தேக்கம் இருக்கும்போது காலைல எழுந்தது அடிக்கடி தும்மல், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு அடைப்பு, அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா ரைனைட்டிஸ், அதாவது மூக்கில் வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து தலை பாரமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து தலைவலி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து தெரியுது அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து இதெல்லாமே வந்து சைனசைட்டிஸ்க்கான அறிகுறிகள் தான். பயப்பட வேண்டாம், இதை நம்ம வந்து முழுமையாக க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா உங்கள் பாடி ஹீட் வந்து கண்டிப்பாக இருக்கும், பாடி ஹீட்டை வந்து கம்மி பண்ணணும். பாடி ஹீட் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்தில் 1 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 4-5 இலை வந்து நொச்சி இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் கம்மியாகும். ஸோ ஹீட் கம்மியானாலே நமக்கு இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவு கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ தலை குளிச்சுட்டு நல்லா தலையை வந்து காய வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேது பிடிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றினாலே வந்து அந்த சிம்டம்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேது பிடிக்கணும். ஸோ வேது பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கற்பூரவள்ளி இலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து வேது பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூக்கில் நீர் வடிகிறது, அந்த அடுக்கு தும்மல், அந்த நமக்கு அந்த நெற்றி பகுதியில் அந்த மூக்கு சைடில் இருக்கிறது, அங்கே இருக்க அந்த சைனஸில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே வந்து வெளியே வந்துடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த அடுக்கு தும்மல் பிரச்சனைலாம் நல்லா கம்மியாயிடும். அதே மாதிரி நமக்கு நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா தாலிசாதி சூர்ணம் கிடைக்கும். நம்ம தாலிசாதி சூர்ணம் என்ன பண்ணணும் அப்படின்னா உணவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியாக வந்து இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனைகளுக்கு நம்ம சிறந்த மூலிகை மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்குற மூலிகை மெடிசன்ஸ் தொடர்ந்து ஒரு 3 to 6 months எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம இங்கே கொடுக்குற நசியம் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 10 sittings எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூக்கு அடைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக க்யூர் கிடச்சிரும். அதே மாதிரி அந்த சைனஸ் பள்ளங்களில் இருக்க நீர் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைனசைட்டிஸை வந்து முழுமையாக குணப்படுத்தி கொடுத்துருக்கோம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேன் மேம். 26 வயசு ஆகுது எனக்கு. ஓகேம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு 2 days இல்ல 1 week-ஆவே மோஷன் ரொம்ப டைட்டா போகுது. ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுது. மோஷன் டைட்டா வந்துட்டு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுது. இன்னைக்கு கொஞ்சம் பிளட் வந்தது. ஓகேம்மா. 10 seconds முன்னாடி லூஸ் மோஷன் போச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க வயிறு புண்ணா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. எதனால அப்படி இருக்கும் டாக்டர்? என்ன பண்ணா அது கியூர் ஆகும்? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துடும். இப்போ நிறைய காரமாக உணவு எடுத்துப்பீங்க,
இல்லாட்டி வந்து ரொம்ப வந்து கிழங்கு வகைகள் வெளியே வந்து ஒர்க் ரிலேட்டடாக வந்து நான் வெளியே தான் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துப்பேன் ஃபுட்டு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறோம், நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபுட் வந்து கரெக்டாக எடுக்கலாம், இல்லை வந்து ரொம்ப காரமான உணவுகள் எடுக்கிறோம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அல்சர் கம்ப்ளைண்ட்டும் வந்து தெரிய ஆரம்பிக்கும். வயிற்றில் பார்த்தீங்க அப்படின்னா புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த அல்சர் கம்ப்ளைண்ட்டும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி மோஷன் ரொம்ப வந்து ஒரு வாரம் டைட்டாக போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் போகும்போது ப்ளீட் ஆகுது, அதே மாதிரி வந்து ஆனல் ரீஜன் மோஷன் போகிற இடத்துலலாம் வந்து வலி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் உணவில் வந்து கண்டிப்பாக வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம கவனம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம அது ப்ளீட் ஆகுது, மோஷன் போகும்போது ப்ளீட் ஆகுது, அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து பைல்ஸ் வரைக்கும் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். இப்போ பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதே மாதிரி உணவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீர்க்காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. நார்ச்சத்து உணவுகள் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி வந்து தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நம்ம சீரண மண்டலமாக இருக்கட்டும், நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக வந்து சீராக வச்சுக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு சீரகம் அப்படின்னே வந்து பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா மூலக்குடோரி நெய் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மூலக்குடோரி நெய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு உணவு எடுத்ததுக்கப்புறம் ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் சுடு தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த ப்ளீடிங் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டரில் வந்து ஒரு நல்ல பெரிய டப்பில் வந்து வார்ம் வாட்டர் பிடிச்சிட்டு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சிட்ஸ் பாத் மாதிரி அதில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து உட்காந்துக்கோங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். பயப்பட வேணாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் திருச்சி பிரான்ச்சை நேரில் போய் பாருங்கள். அங்கே இருக்க டாக்டர் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற முறையில் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து முழுமையாக க்யூர் ஆகிடும். நிறைய பேருக்கு நம்ம முழுமையாக குணப்படுத்தி கொடுத்துருக்கோம். பயப்பட வேண்டாம் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாங்க வந்து சேலத்துல இருந்து பேசுறோங்கம்மா. சரிம்மா, யாருக்கான கேள்வி இது? செல்வி. ஓகே, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தாங்கம்மா கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா. 50 வயசு ஆகுதுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. முட்டி வலி இருக்குங்கம்மா, எலும்பு தேய்மானம் ஆயிட்டு இருக்கு. ஓகேம்மா. நடக்கும்போது கால் வந்து ஸ்லிப் ஆகுது. சரி, ஓகே. அதுக்கு டாக்டர் வந்து கிரிப் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த சைடுல வந்து கம்பி வர மாதிரி ஒரு பெல்ட் இருக்கு இல்லீங்களா? ஆமா ஆமா. அந்த பெல்ட் கொடுத்துருக்காங்க, அது போட்டுட்டு இருக்கேங்க. சரிங்கம்மா. நாளாக ஜவ்வு வந்து கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். ஓகே. இப்ப வந்துட்டு பெல்ட் எனி டைம் போட்டுட்டே இருக்கணுங்களா, இல்ல வீட்டுல இருக்கும்போது தேவையில்லைங்களா? இல்ல, நீங்க ரொம்ப நேரம் நடக்கிறீங்க, ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு வேலை செய்யறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பெல்ட் போட்டுக்கோங்க. வேற சும்மா இருக்க டைம்ல வந்து நீங்க பெல்ட் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இல்லை ரொம்ப பெயின் இருக்கு, இல்லை ரொம்ப தூரம் நான் நடக்க போறேன், இப்போ கிச்சன்ல வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யணுங்கிற பட்சத்துல மட்டும் அந்த பெல்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் சுக்கு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த சுக்கு வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம வீட்டில் வந்து எக் இருக்குல்ல, முட்டையோட வெள்ளைக்கருவில் வந்து நல்லா வெள்ளைக்கருவில் இந்த சுக்கும் மஞ்சளும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பற்று மாதிரி நம்மளோட முட்டி பகுதியில் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அந்த வலி நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். நடக்க கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து அமுக்கரா கிழங்கு கிடைக்கும். ஸோ அதோட பவுடர் கூட நீங்கள் உணவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வெதுவெதுப்பான பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களோட முட்டிகளுக்கெலாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஈஸியாக நடக்கவுமே வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் சேலம் பிரான்ச்சில் நேரில் போய் பாருங்கள். அங்கே இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு
அதுக்கேற்ற முறையில் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து 3 to 6 months தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான குணம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் சென்னை பிரான்ச்சில் வந்து ஒரு 5லேருந்து 7 நாட்கள் வந்து நீங்கள் வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சை தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த கிரிப் பேண்ட் கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நெல்லூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்குங்கம்மா, எனக்கு 38 வயசு. எங்களுக்கு நான் ராஜா பேரு. ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. டிவி பார்த்து பேசாதீங்க சார், போன்லயே பேசுங்க, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. நெல்லூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. வணக்கம்ப்பா, சொல்லுங்கப்பா. இப்ப மூட்டு வலி இடுப்பு வலி இருக்குங்கம்மா கொஞ்ச நாள் எனக்கு. ஓகே. அது ரொம்ப வலி வீக்கா இருக்குங்கம்மா. சரிப்பா. என்ன வேலை பாக்குறீங்க? நான் வீல் அலைன்மெண்ட் பண்றேங்கம்மா. ஓகேம்மா. இப்போ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவீங்களா? இப்போ வண்டி ரொம்ப ஓட்டுவீங்களா? வண்டி ஓட்டுறதுன்னா ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வருவாங்கம்மா. அவ்வளவுதான், மத்த நேரம்ல வீட்டுல. ஓகே. 38 வயசு எங்களுக்கு. சரி, ஓகேப்பா. இப்போ இடுப்பு வலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்கம்மா, அது பார்த்ததுக்கு ஏதோ சத வலின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. சரி. மூட்டு வலி வந்து இப்பதான் மூட்டு இப்பதான் லைட்டா தேடுன்னு சொன்னாங்க. சரிப்பா. இப்போ இந்த வீக்கம் வந்துட்டு வலி மேடம். சரி, நடக்க சிரமமா இருக்குங்களா? நடக்கலாம் கொஞ்சம் பரவாயில்ல, உட்காந்து இருந்திருக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே. 2 காலையும் வலி, 2 மூட்டுலயும் வலி இருக்குங்களா இல்ல ஏதாவது ஒரு மூட்டுல மட்டும் வலி இருக்குங்களா? ஒரு மூட்டுல வலிங்க மேடம். எந்த மூட்டு வலி ஜாஸ்தியா இருக்குப்பா? லெஃப்ட்ல மட்டும். ஓகே. சரி, இந்த இடுப்பு வலி காலுக்கு ஏதாவது பரவுற மாதிரி தெரியுதா? இல்லங்க மேடம், முட்டுக்கால் மேடம், அவ்வளவுதான். சரி, ஓகே. சரி, பயப்பட வேண்டாம், இதை நம்ம முழுமையா வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த முட்டியில் வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நுணா இலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த நுணா இலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து வேக வச்சுக்கோங்க. இட்லி பானையில் போட்டு வேக வச்சு அந்த இலையை வந்து உங்கள் மூட்டில் வீக்கம் இருக்குன்னா அதை சுற்றி கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்கமும் கம்மியாகும். வலியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் நேரில் வந்து பாருங்கள். உங்கள் ஊரில் இருக்க பிரான்ச்லேயே நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற முறையில் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் ஒரு 3 to 6 months தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி இங்கே சென்னை பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ம சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்குற வர்ம சிகிச்சை வந்து தொடர்ந்து ஒரு 5லேருந்து 7 நாட்கள் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி வீக்கம் எல்லாமே வந்து முழுமையாக குணமடைஞ்சிடும். நிறைய பேருக்கு நம்ம இந்த முட்டி வலியை வந்து முழுமையாக குணப்படுத்தி கொடுத்துருக்கோம். பயப்பட வேண்டாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேரு சபரி, நான் மதுரை மாவட்டத்துல இருந்து அழைக்கிறேன். ஓகே சார், யாருக்காக கேக்குறீங்க இந்த கேள்வி? என்னோட மகனுக்காக. என்னோட பையன், அவனுக்கு 8 வயசு ஆகுது. ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. அவருக்கு வந்து அடிக்கடி வயிறு வலிக்குது அப்படின்றாப்ல. அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னால வலிக்குது, அப்புறம் ஏதாவது இந்த மோஷன் போயிட்டு வந்தாருன்னா வலிக்குது, ரொம்ப ஹெவியா வலிக்குது அப்படின்னு சொல்றாப்ல. நாங்களும் இங்க இந்த பூச்சி மருந்து, பூச்சி எதுவும் வயிற்றுக்குள்ள இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஓகேப்பா. ஆனா அவருக்கு இன்னும் அந்த வலி கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. ஓகே. வலி வேற எதுவும் குடல்ல ப்ராப்ளம் இருக்குமா பெரிய அளவுல? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலி இருக்கு. அவங்க மோஷன்லாம் நல்லா தானே போறாங்க? மலச்சிக்கல்ல எதுவும் இல்லைல்ல? இல்ல, அது ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை போறாப்ல. அது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து நமக்கு வயிறில் வந்து அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வயிறு வலி தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வலி இருக்கும், உணவு எடுத்ததுக்கு அப்புறம் சரியாயிடும். இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உணவு எடுத்து அது செரிமானமாகி நமக்கு குடல் பகுதிக்கு போகும்போது வலி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மணத்தக்காளி கீரை இல்லாட்டி சிறுகீரை வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து அவங்க உணவில் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக எடுத்துப்பாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து வெளியே ஃபுட்டை எடுத்து சாப்பிடுவாங்க, இல்லாட்டி கடைகளில் வந்து நிறைய வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லாட்டி வந்து பேக்கட் ஐட்டம்ஸ், பேக்கெட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ண சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏஞ்சதுமே தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு வந்து தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, டெய்லி காலை ஏஞ்சி பல் விளக்குனது 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு பகுதியில் புண்ணு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது முழுமையாக வந்து குணப்படுத்தி கொடுக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் மதுரை பிரான்ச்சில் நேரில் போய் பாருங்கள் தம்பியை கூட்டிகிட்டு. அங்கே இருக்க டாக்டர்ஸ் தம்பியை வந்து பரிசோதனை செஞ்சுட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற முறையில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு முழுமையாக குணமடையும். பயப்பட வேண்டாம், சரிங்களா? முழங்கால் மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், இப்போ வந்து முழங்கால் மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எல்லா நோய்களுக்குமே முக்கியமான காரணம் வந்து குடலில் கழிவுகள் தேக்கமாகிறது தான். அந்த கழிவு நீக்கம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். கேஸ்ட்ரிக் எதனால் ஃபார்ம் ஆகுது, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்ன, எப்படியெல்லாம் சரி பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குது? இன்னும் நம்ம ஒபிசிட்டி, அதாவது நம்ம உடல் எடை ஜாஸ்தியாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த முட்டி வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பாடி வெயிட் அப்படிங்கிறது வந்து கிராஜுவலாக வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அவங்களும் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த முட்டி வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு ஏற்படுற அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மென்சஸ் மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த முட்டி வலி அப்படிங்கிற ஒரு தொந்தரவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நேரமாக வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 8 hours 10 hours வந்து அவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த முட்டி வலி தொந்தரவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு சில பேர் வந்து ரொம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து நடக்கிறாங்க, ரொம்ப தூரம் நடப்பாங்க, மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுப்பாங்க நம்மளோட முட்டிகளுக்கு. அப்படிங்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த முட்டி வலி தொந்தரவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து அந்த வாதம் நமக்கு ஜாஸ்தி ஆகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல அந்த வாய்வு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகுது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக வந்து ஆரம்ப நிலையிலே நம்ம கரெக்டாக கவனிக்கல. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைட்டாக வந்து வயிறு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வயிறு உப்புசம் தெரிய ஆரம்பிக்கும், வயிறு பொறுமுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா குத்துற மாதிரியான வலிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இருக்க இருக்க வந்து அவங்க கரெக்டாக வந்து அந்த வாய்வு தொந்தரவுக்கு வந்து கரெக்டாக மெடிசன்ஸ் எடுக்கலை, கரெக்டாக சிகிச்சை முறை எடுக்கலை, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து மோஷன் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் தொந்தரவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மலச்சிக்கல் தொந்தரவுக்கு வந்து கரெக்டான முறையில் வந்து மெடிசன்ஸ் எடுக்கலை, இல்லை வீட்டிலே வந்து அவங்க எதுவுமே சரியாக வந்து உணவு பழக்க வழக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலுமே வந்து நமக்கு இந்த வாதம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அந்த வாய்வு அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் வந்து நமக்கு இந்த முட்டிகளில், அதாவது நம்மளோட ஜாயின்ஸில் போய் சேர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மூட்டுகளில் போய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு நம்மளோட மூட்டு பகுதியில் வந்து ஏதாவது ஒரு பகுதியில் வந்து வலி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வலி வந்து நம்ம கரெக்டாக வந்து சிகிச்சை பெற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு அது அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலியும் அதே மாதிரி நம்ம அந்த வாய்வு தொந்தரவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாயிடும். ஸோ இல்லை நமக்கு லேசாக வலி தானே ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி நம்ம அது கரெக்டான சிகிச்சை முறை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாய்வு சேர சேர அதே மாதிரி அங்கே இருக்க தசைகளில் தசை நார்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீர் சேர்ந்து கால் வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். முட்டி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடக்க சிரமமாக இருக்கும், கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. ஒரு சில பேர்னால பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாடிப்படி ஸ்டெப்ஸ் வந்து ஏற முடியாது, ஸ்டெப்ஸ் ஏறும்போது பயங்கரமாக வந்து வலி இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலை வந்து நீட்டி மடக்க முடியாது, காலை நீட்டி மடக்கும்போது வலி இருக்கும்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியாது. ஸோ கீழே உட்காந்து எழுந்திருக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த வலி வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் சிறையில இருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, யாருக்காக கேக்குறீங்க?
எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க. வயது வந்து 53. வணக்கம்மா, சொல்லுங்க மேம். எனக்கு வந்து 10 இயர்ஸ் பேக் பைக்ல இருந்து விழுந்து லெட்மன் டேர் ஆயிடுச்சு. ஓகேம்மா. ஸோ அலோபதி கிட்ட பார்த்துட்டு இருந்தோம், ஒரு 2 இயர்ஸ்க்கு பார்த்தோம். அவங்க அப்புறம் சர்ஜரி பண்ணணும், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேம்மா. நாங்க வந்து சர்ஜரிக்கு போகாம சித்தா டாக்டர் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு அவருடைய ஆயில் தடவிட்டு இருந்தோம், நல்லா ஆயிடுச்சு. ஓகேம்மா. இப்போ ஒரு ஃபாஸ்ட் 5 இயர்ஸா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, நல்லா தான் நடந்துட்டு இருந்தேன். ஓகே. பட் இந்த புயல் வந்துச்சுல லாஸ்ட் டிசம்பர் மந்த், அப்போ வந்து விழுந்துட்டேன் மாடியில துணி உணர்த்தும் போது வலிக்கு. ஓகேம்மா. இப்போ அந்த லெக்மன் டேர் ஆயிடுச்சுன்னு தோணவே இல்லை, விழுந்த ஃபோர்ஸ் தான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 10 நாளைக்கு அப்படியே விட்டுட்டேன், வலியை விழுந்தது தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பியும் ஆர்த்தோ கிட்ட போனோம், ரொம்ப பெயின் ஆயிடுச்சு கால். அப்புறம் ஆர்த்தோ டாக்டர் பார்க்க போகும்போது ஆர்த்தோ டாக்டர் வந்து சொன்னாங்க லெக்மன் டேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து திருப்பியும் ஆயுர்வேதிக் போயிட்டேன். அங்க ஆயுர்வேதிக் போனோம்னா அவங்க பஞ்சகர்மா பண்ண சொல்லிருந்தாங்க. அதுல வந்து அபியங்கா 3 டேஸா பண்ணிட்டு இருக்கேன், அபியங்கா ட்ரீட்மெண்ட். பொடிக்குழிய என்னமோ அது சொன்னாங்க, அந்த பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 7 டேஸ் கழிச்சு இந்த ஜனவஸ்தி பண்ண சொல்லிருக்காங்க. தான் 14 டேஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் ஆயுர்வேத வைத்தியசாலையில. இப்போ வந்து இது சரியாயிடுமா மேம்? இந்த எண்ணெய் ஊத்தி அந்த இது ஜனவஸ்தி பண்ணிட்டா சரியாயிடுமா மேம்? நடக்கவே முடியாம உட்காந்துருக்கேன் ஆக்சுவலா. இந்த கால் வந்து என்னன்னா நடக்கிறேன், பட் ஆனா ராத்திரி தூங்கும் போது நீட்னா மடக்க முடியாது, மடக்குனா நீட்ட முடியாது, அப்படி இருக்கு. இந்த ஜனவஸ்தி எல்லாம் பண்ணா சரியாயிடுமா மேம்? ஓகேம்மா, கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், வர்ம சிகிச்சை எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்லயுமே வந்து இருக்கணும். ஸோ ரெஸ்ட்டில் வந்து ரொம்ப வந்து ட்ரீட்மெண்ட்ஸில் எடுத்து ரொம்ப மூமெண்ட்ஸ் கொடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வலி தொந்தரவு வந்து அதோட வலியோட தன்மை இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து காலை நீட்டி மடக்கிறதுக்கு வந்து சிரமம் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி முட்டி வலிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ம சிகிச்சையோடு சேர்த்து பஞ்சகர்ம சிகிச்சையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 80% வந்து நல்லாவே வந்து க்யூர் கிடைக்கும். அதை தொடர்ந்து நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் ஒரு 3 to 6 months எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக குணமடையும். நிறைய பேருக்கு நம்ம வந்து முழுமையாக குணப்படுத்தி கொடுத்துருக்கோம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. சங்கர் பேசுறேன். ஓகே சார், யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வயசு வந்து 41 இருக்கு. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. இல்ல மேடம், அந்த கால் வீக்கா வருது, திருப்பி கம்மியாகுது ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு. ஓகே, என்ன வேலை பாக்குறீங்கப்பா? இல்ல நாங்க டீ காஃபி எல்லாம் போடுறது அப்படியே நின்னுட்டே வேலை செய்வோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோன் இருக்கு ரைட் கிட்னில. ஓகேப்பா. mm கிட்ட. சரி. கிட்னி லெவல் எல்லாம் எடுத்தாங்க, 4 கிட்ட தான் இருக்கு. சரி. அதனால வீக்கம் வருது, ஒரு டைம் திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு நார்மலா ஆகுது. ஓகே. யூரின் நல்லா போகுதுங்களா? யூரின் நல்லா போகுது. சரி, ஓகே. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கால் கீழே தொங்க போட்டு இருக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா நமக்கு காலுக்கு கீழே கீழெல்லாம் வந்து முட்டி கீழே நிறைய பேருக்கு அந்த வீக்கம் அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா காலை ரொம்ப கீழே தொங்க போடாமல் ஒரு ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே வந்து காலை நீட்டி வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு வந்து தூங்க போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து ஒரு 2 பில்லோ 2 தலையணை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கால் நீட்டிட்டு படுத்தீங்க அப்படின்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் சீராகும் போது உங்களுக்கு அந்த வீக்கம் வந்து நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்டில் பார்லி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பார்லியை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்கம் வந்து படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். பயப்பட வேணாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ரீனல் ஸ்டோன், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா பீடல் எடிமா அப்படிங்கிற கால் வீக்கத்துக்கு எல்லாமே வந்து நம்ம சிறந்த மூலிகை மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற மூலிகை மெடிசன்ஸ் தொடர்ந்து ஒரு 3 to 6 months எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோனோ சரி இந்த கால் வீக்கமோ எல்லாமே வந்து முழுமையாக குணமடையும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, டிவி பார்க்காம பேசுங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க.
ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்மா, டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து முழங்கால் மூட்டு வலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? நீங்க ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இந்த வர்ம சிகிச்சை முறைகளை பத்தி சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ம சிகிச்சை, அதாவது நமக்கு முட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வர்ம புள்ளிகள் இருக்குது, ஆறுமுகடங்கள், ஸோ ஆறுமுக புள்ளிகள், ஸோ நிறைய வர்ம புள்ளிகள் வந்து நமக்கு இந்த நீ ஜாயிண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த வர்ம புள்ளிகள் எல்லாமே வந்து நம்ம தூண்டி விடுறது மூலயமா அந்த இடத்துல வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து சீராகும் போது, அதே மாதிரி நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்க அந்த பிராணவாயு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து தடைப்படும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்மம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணி விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலிகளும் கம்மியாக ஆரம்பிக்கும், பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுக்குற பஞ்சகர்மஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம வந்து முட்டிக்கு வந்து ஜானுவஸ்தி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொடிக்குழி ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வலி வந்து முழுமையாக வந்து க்யூர் கிடைக்கும். வீக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முழுமையாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் தெராப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வர நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ரீப்ளேஸ்மெண்ட் தெராப்பி செய்ய வேண்டாம், எனக்கு சர்ஜரினா கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு வருவாங்க. அவங்களுக்குலாம் நம்ம சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு 7 நாள் வந்து வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சை தொடர்ந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சை தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நடக்க முடியாமல் வரும்போது இந்த சிகிச்சை முறை எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அவங்க நடக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும். உடம்பே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஃப்ரீயான மாதிரி இருக்கும். நம்ம இங்கே கொடுக்குற வந்து கழிவு நீக்க சிகிச்சை, அதாவது நம்ம ஃபுல் பாடிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாய்வு தொந்தரவு கண்டிப்பாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து கழிவுகள் வந்து எங்கெல்லாம் தேங்கியிருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம கொடுக்குற இந்த வஸ்தி ட்ரீட்மெண்ட்லேயே வந்து நல்லா வந்து வெளியேற ஆரம்பிக்கும் போது பாடி வந்து ரிலாக்ஸாக இருக்கும். வலியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 80% நல்லாவே வந்து கம்மியாகும். அதை தொடர்ந்து நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணாலே வந்து அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி செய்யணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இருக்காது. ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த முழங்கால் மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், உணவு முறைகள் சொல்லுங்க, அதே மாதிரி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புல வந்து வாய்வு அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய கிழங்கு வகைகள் எடுக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து தினந்தோறும் வந்து நிறைய பருப்பு சேர்த்துப்போம் நம்ம உணவில் அப்படின்னா அதையும் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம புளி கரைச்சி நிறைய வந்து புளி சார்ந்த உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது மூட்டு வலிகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக கம்மி பண்ணிவிட்டு நிறைய நார்ச்சத்து உணவுகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய வந்து தண்ணி, ஒரு நாளைக்கு வந்து 2.5 to 3 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, கொஞ்சம் வந்து வாக்கிங் போகிறது, இதெல்லாம் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், ஸோ இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் முழங்கால் மூட்டு வலிக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இல்லாமையே வந்து இயற்கை முறையிலேயே சிகிச்சை கொடுத்து அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி. நன்றிம்மா. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.